கரகாட்டம். கரகாட்டம் எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஊர்களில் தாயாக, தங்கையாக, அக்காவாக, பெண்ணாக, மகளாக அப்படின்னு பல நிலைகளில் பெண்கள் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாமியாடிகளாக மாறி விடுவார்கள். அடுத்த நிமிஷம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடசாமியாகவோ அல்லது கருப்பணசாமியாகவோ சுடலை மாடன் சாமியாகவோ இசக்கியாகவோ பேச்சியாகவோ பேராட்சியாகவோ உடனே மாறிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த பறை இசை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான முறையில் துடி நல்ல உக்கிரமாக அவங்க அதை இசைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்டம் வரும். ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சத்தம் கொடுப்பாங்க பாருங்க, அதை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அப்படித்தான் நம்ம ஊரில் சாமியாடிகள் இருப்பாங்க. அந்த சாமியாடிகளை ஒரு மூத்த சாமியாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருநீர் மூஞ்சில் போட்டு நெத்தியில் திருநீரை பூசின உடனே அவங்க சாமியாட்டம் அடங்கி அவங்க சாமானிய ஒரு மனிதனாக அவங்க மாறுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்படி சாமி ஆடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சாமி ஆடிக்கு அப்புறமும் கூட அந்த சாமியாடிகளை அந்த சாமியினுடைய மனித உருவாகவே நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த சாமியாடிகள் ஒரு மருத்துவராக இருப்பார்கள். கிராமத்துலலாம் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை அப்படின்னா அந்த சாமியாடிகிட்ட தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு அருள்வாக்கு மாதிரி சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. இறைவனே தன்னுடைய நாக்கில் நமக்காக அருள் செய்திருப்பதாக அந்த மக்கள் நினைத்து கொண்டு போவார்கள். அந்த நம்பிக்கையே பல நேரங்களில் அவங்கள காப்பாற்றிருக்கு. இதை நம்ம ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தவே முடியாது. இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன அந்த சாமியாடிகளுடைய உளவியல் என்ன அப்படின்னா, தன் மூலமாக இறைவன் பேசுகிறார் அப்படிங்கிற அந்த உளவியல் நாம் அதில் பார்க்குறோம். பொதுவாகவே நம்முடைய கிராமங்களில் நதியை பெண்ணாக பார்த்து பழக்கப்பட்டவங்க நம்ம இல்லையா? அப்போ அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, ஊரில் ஒரு பஞ்சம் இல்லைனாக்கா ஒரு வறுமை, ஏதாவது ஒரு நோய், பொது நோய் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் ஆற்றுல போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கும் அந்த கும்பத்தை நம்ம இறைவனாக பார்க்குறோம், அதுவும் பெண்ணாக பார்க்குறோம். அதனால தான் கோபுர கலசமாக இருக்கட்டும் அல்லது பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த லிங்கத்துக்கு ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா கும்பமாக இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். அந்த கும்பம் என்பது பெண் தெய்வத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. என்ன அர்த்தம்னா, ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு அந்த சாமியாடி வருவாங்க, தலை மேலே அந்த கும்பத்தை மேலே வச்சுருப்பாங்க, வைத்து கொண்டு வருவார்கள். அப்படி வருகிற போது அவர்களை சுற்றி இருந்து எல்லாரும் வணங்குவாங்க. அப்போ இசைக்கப்படும், அங்கே துடி இசை முழங்கப்படும், பறை இசை முழங்கப்படும். அப்படி அடிக்கும் போது கிராமங்களில் சிறு தெய்வ வழிபாட்டில் என்ன ஆகும்னா அவங்க சாமி ஆடுவாங்க. தலையில் நீர்க்குடத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த சாமியாடிகள் ஆடிய அந்த ஆட்டம் பிற்காலத்தில் ஒரு கலை வடிவம் பெறுகிறது. அப்படி பெற்ற அந்த கலை வடிவம்தான் கரகாட்டம். அப்படி தலையில் வைத்து கொண்டு ஒரு பெண் அந்த கரகத்தை ஆடுகிற போது அந்த சாமியாடியை இறைவனின் வடிவமாக பார்த்து ஊரே கையெடுத்து வணங்கியது என்பது இந்த மண்ணினுடைய வரலாறு. அதன் பிறகு அந்த கரகாட்ட கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வு ஆதாரத்துக்காகவும் மக்களினுடைய ஜனரஞ்சக ரசனையை போக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கலை வடிவத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்களால் இன்றைக்கு அந்த கலை கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து மலிவாக வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. இன்றைக்கும் திருவிழாக்களில் கடைசி நாளில் கரகாட்டம்னு ஒன்று வைப்பாங்க. வீட்டில் பெண்கள் யாருமே அதை பார்க்க வர மாட்டாங்க, ஆண்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய குறவன் குறத்தி ஆட்டமாக இன்றைக்கு அது மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இதனுடைய வரலாறு என்பது தமிழ் மண்ணில் கிராமத்தில் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்பட்ட ஒரு பண்பாடு, நம்முடைய பண்பாடு.